வரவேற்புரை ஆற்றுவதற்காக அப்துல் சலாம் தாவூதி அவர்கள் தலைமை டவுன் ஹாஜி இமாம் தலைமங்கலம் பள்ளிவாசல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையினால் கோன் ஃபவுண்டேஷன், கோன் கிச்சன் தனது அறப்பணியில், சமூக பணியில் 8ஆம் ஆண்டை நோக்கி முன்னேறி வந்திருக்கின்ற அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நம் சமூக மக்கள், நம் சமுதாய மக்கள் வறுமை கோட்டில் சிரமப்படாமல் கொஞ்சமாவது நிம்மதி பெருமூச்சு விட வேண்டிய அடிப்படையில் வாங்க சீக்கிரம் வாங்க. கவுன் சிக்கன் பள்ளிவாசல் தான் இமாம் பள்ளிவாசல் தான் இருக்குங்க, தாராளமாக இருக்கு. வாங்க வாங்க. அவருடைய பொருளாதாரத்தை, உணவு தேவையை முயற்சி செய்வதமாக ஜமான் கீழே இருக்காரட்டுக்கு போறீங்களா? கவுன் கிச்சன் அடிப்படையில் ஒரு பெரிய உதவி செய்து வருகிறார்கள். அதே சமயம் அது மட்டும் போதாது, கல்வியில் நம் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், இடம் இருக்கான்னு கேட்டார இதை வறுமை கொடுக்கில் வரக்கூடாது என்ற அடிப்படையில் கல்விக்கு ஒரு பெரிய உதவி செய்து வருகிறார்கள். நம்மளால் இதை தெரிந்து செய்துதான். பொதுவாக வாலிபர்கள் அந்த சமூகத்தின் முழுவதும் கார்ல வருவாங்க. அல்லா தஆலா வாலிபர்களை பற்றி நிறைய செய்தியை சொல்லி காட்டுவார். வாலிபர்களின் வீரமும், வாலிபர்களின் அப்படி பாருங்க வலிமையும், பெரியவர்களின் வழிகாட்டுதலும், பெரியவர்களின் அனுபவமும், இந்த ரெண்டும் தான் சமுதாயத்துடைய இரு கண்கள். சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு தான் அசல் காரணம். இரண்டு பேரை பற்றியும் அல்லா குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவான். நம்மளும் தெரிந்த செய்தி ஒரு வாலிபர் சொல்லி காட்டுவார். தன்னுடைய நோக்கத்தில், தன்னுடைய கோல் செட்டிங்கில், தன்னுடைய நிலைப்பாட்டில், ஹதானியத்தில், ஏகத்துவத்தில் நிலையாக இருந்தார்கள். நிலைப்பாடை கவனித்து சிறுநாய் கூட அவரோடு சேர்ந்து வந்தது. ஒரு கட்டத்தில் நாய் விரட்டிய பொழுது கூட நாய் இவரோடு விலகி போகவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அற்புதமாக சொல்லி காட்டுவான். எந்த வழி அற்புதங்களோட நிகழ்த்தி காட்டினான். 300 ஆண்டுகள் தூங்கினார்கள். ஒரு பெரிய நிகழ்ச்சி சொல்லி காட்டுவான். கார்ல தானே வரீங்க? அங்க சொல்லின பொழுது அவனின் விஸ்தரத்தன்மை, எந்த வழி, அதாவது கோல் செட்டிங், அவருடைய நிலைப்பாடு ஏதோ அதில் உறுதியாக இருந்தார்கள். கொஞ்சமும் அரசாங்கத்துக்கு பயந்தோ, உலக ஆதாயங்களுக்கு பயந்தோ, உலக ஆதாயங்களுக்கு தேவைக்காக வேண்டியோ தன் நிலைப்பாட்டில் மாற்றிக்கொள்ளவில்லை. அப்போது இப்ராஹிம் ஸல்லல்லாஹு சொல்லுவான், ரப்பனா ஃபதன் குர்ஹும், நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டோம், அவருடைய பேர் இப்ராஹிம் என்பதாக குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இப்ராஹிம் ஸலாம் அந்த ஊர் மக்கள் ஏகத்துவத்தை விலகி இருந்தார்கள். அவருடைய ஏகத்துவத்தை, தீனை, இஸ்லாத்தை, மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கான மிகப்பெரிய போராட்டம் செய்தார்கள். போராடினார்கள். ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பேர் தெரிந்திருந்தார்கள். இந்த சமூகத்துக்கான பாடுபடப்பட்டவர் ஒரு வாலிபர், அவர் பேர் இப்ராஹிம் என்பதாக ஊர் மக்கள் எல்லாம் தெரிந்திருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனை முழுக்க அழகிய இளம்பெண்கள். அவர் சரியான வாலிபராக இருந்தார். ஒரு பொண்ணை கூட ஏறிட்டு பார்க்கல. அவருடைய கோல் செட்டிங், ரப்பனா சொன்னா அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்குப்போ, எல்லாம் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து வச்சிருக்கிறான். அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையத்தோடு முடிந்து போகவில்லை. இது பிறகு உயர்ந்த லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தை அடையும் வரைக்கும் நம்முடைய கவனம் எதிலும் சதறக்கூடாது. அரசவை பெண்கள் யாரும் ஏறிட்டு கூட பார்க்கல. கடைசி எல்லாம் அவருடைய கோல் செட்டிங் என்னங்க, உயர்ந்த அரசாக உட்கார வைத்தான். இன்னைக்குள்ள வாலிபர்கள் மனசு கவலையான செய்யலாம். எல்லாம் ஜென்சி வாலிபர்கள் இல்லையா, ஆன்லைன்லயே முங்கிக்கிறாங்க. ஒரு நாள் கூட ஆஃப்லைன்ல இருக்கிறது இல்லை, எதுவுமே ஆன்லைன்ல தான். இப்ப 4 நாளா கொஞ்சம் நம்பிக்கை கிட்டு வருகிறது. எதிர்த்து எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. தன் கல்வியை பற்றி, தன் வாழ்வாதாரத்தை பற்றி, தன் இருப்பை பற்றி கடந்த ஒரு 4 நாட்களாக ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதை பார்த்தால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கிறது. இளைஞர்கள் ஓரளவு தன்னுடைய வாழ்நாளை பற்றி, தன் குறிக்கோளை பற்றி,
தன்னுடைய கல்வியை பற்றி தன் சமூகத்தின் முன்னேற்றத்தை பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அவருடைய செட்டிங், அவருடைய கோல் செட்டிங்ல அவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அவருடைய குறிக்கோள் நோக்கமாக இருக்கிற நோக்கத்துக்காண்டி பாடுபடுகிறார்கள் என்ற நல்ல செய்தி நாளை நான்காக நமக்கு தெரிய வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, இளைஞர்கள் கல்வி உதவித்தொகை வாங்குவதற்காக வந்திருக்கின்றீர்கள். தாங்கள் எந்த அளவுக்கு உதவி பெறுகிறீர்களோ அது காரணம் சமூகத்தின் உண்டான சில அக்கறை கொண்ட சில நல்ல உள்ளம் கொண்ட தயார குணம் கொண்ட சில நண்பர்கள் கடினமாக பாடுபட்டு ஒரு காலம் இருந்துச்சு, கொஞ்சம் நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சு, நல்ல உதவி செஞ்சாங்க. இந்த ஒரு வருஷமா கடினமான போர் சூழல், சரியான வியாபாரம் இல்லை, சரியான தொழில் இல்லை. உங்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவரெல்லாம் கூட ரமலானை நான் பார்த்து சொன்னார்கள், பழைய மாதிரி வருமானம் இல்லை, தினம் குறைஞ்சிச்சு வருமானம் எல்லாம். புதிய கஸ்டமர்ஸ், புதிதாக கான்ட்ராக்ட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா யுத்தம் நடந்துட்டு இருக்கனால யாரும் மனம் வந்து குழுமுதல் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிசினஸ் நடந்து சிரமமாக இருக்குது. ஆனாலும் நம்ம செய்யக்கூடிய பணி, செய்யக்கூடிய சமூக பணி இதை விட்டுவிடக்கூடாது. நாங்கள் சிரமத்தோடு தான் இதெல்லாம் செய்கிறோம், உண்மையும் சிரமத்தோடு தான் செய்கிறார்கள். எனக்கு நம்பி அந்த மளிகை ஜாமான் வரும் நம்பிக்கையோடு இருப்பாங்க ஒரு குடும்பம். பொருளாதார உதவி செய்வார்கள், ஃபீஸ் கட்டலாம் நம்பிக்கையோடு சில படிக்கக்கூடிய வாலிப பெண்கள் இருப்பார்கள். நம்பிக்கைக்கு நாம் குறை வைத்து விடக்கூடாது இந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி ஒரு கடினமான சிரமத்திலும் கூட ஒரு பெரும் முயற்சியில் இந்த தொகை அனுப்புகிறார்கள். நாம் செய்ய வேண்டிய பணி, நாம் செய்ய வேண்டிய நன்றி கடை என்னன்னு சொன்னால் மெரிட்ல பாஸ் ஆகணும். ஸோ நானும் இப்போ உதவித்தொகை கொடுத்தாங்க, நானும் பாஸ் ஆனேன், 80 கச்சேரிக்கு போனாங்கன்னு கதை இல்லாம மெரிட்ல பாஸ் ஆகும். வாய்ப்பு இருக்குமே, ஆனால் அரசாங்கத்தினுடைய தேர்வுகளில் யூனிவர்சிட்டி, டெட்டு, டிஆர்பி போன்ற தேர்வுகளில், உயர்கல்விக்கு உண்டான தேர்வுகளில் தாங்கள் சற்று கவனம் செலுத்தி அரசு துறையில், அதிகாரத்துறையில், ஆட்சித்துறையில் பங்கெடுக்க வேண்டும். அது சமூகத்துக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தாங்கள் படித்து ஒரு நிறுவனத்தில் போய் பணி செய்வதை விட படித்து விட்டு அரசு துறைக்கு செல்கின்ற பொழுது இந்த சமூகத்துக்கு மிக்க பலனாக இருக்கும். அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தான் ஒன்று கூடி நாம் உதவி செய்கிறோம். இல்லை தனித்தனியாக செஞ்சுட்டு போலாமே, நம்ம எல்லாத்தையும் ஒன்று கூட்டி நோக்கம் இருந்தாக்க ஒரு உணவு வரணும், அந்த உணவாட்சி வரணும் அப்படிங்கிறதுதான் இந்த நிகழ்ச்சியை நம்ம கான் ஃபவுண்டேஷன் நடத்துகிறார்கள். நிகழ்ச்சிக்கு சிறப்பாக உதவி செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த கான் ஃபவுண்டேஷன் சார்பாக நாம் வரவேற்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்புதாரிகள் அன்புக்குரிய அன்பு சகோதரர் அன்வர்பா அவர்கள், இந்த நிகழ்ச்சியை பொறுப்புதாரிகள் நமது ஐக்கிய ஜமாத்தை செயலாளர் முகமது ஃபாரூக் அவர்கள் மற்றும் இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய இளைஞர்கள், சமூக சொந்தங்கள் அத்தனை பேரை வருவதற்கான வரவேற்கின்றோம். இங்கே பயனாளராக வந்தக்கூடிய பயனாளருடைய பெற்றோர்கள் அவர்களையும் வரவேற்கின்றோம். சிறப்பு ஆற்றுவதற்காக வரக்கூடிய மரியாதை அன்புக்குரிய சகோதரர் ஏ.கே. ஜமால் அவர்களையும், மரியாதை அன்புக்குரிய சகோதரி சி.கே. ரெஹானா ஃபாத்திமா அவர்களையும் வருவார்கள் என இந்த கான் ஃபவுண்டேஷன் சார்பாக மற்ற விண்ணியத்தோடு பணியோடு உங்களை வரவேற்கின்றோம். நமது ஜமாத் பொறுப்புதாரிகள், குறிப்பாக புதாத்தூர் ஜமாத் பொறுப்புதாரிகள், சமூக மக்கள் அத்தனை பேர்களையும் கான் ஃபவுண்டேஷன் சார்பாக அத்தனை வருவதை வரவேற்று என் வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. கவான் ஃபவுண்டேஷன் பற்றிய ஒரு அறிமுகத்தை டவுன் ஹாஜி அவர்கள் நன்றாக நிகழ்த்தினார்கள்.